நீங்களும் நோட் பண்ணிருப்பீங்க, ஏன்டா டியூஷன் சேர்மார்ல இருந்து பிசினஸ் ஓனர்ஸ் வரைக்கும் எல்லாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு திரியுறாங்க. ரீ ப்ரொமோஷனுக்காகவா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குமா? எஸ், லெட் மீ எக்ஸ்பிளைன். திஸ் இஸ் எபிசோட் 1. நோ வி பட் நோ. சிம்பிளா சொல்லியே, ரோட்ல போற ஒரு பொண்ணு கிட்ட போய் will you marry me கேட்டா என்ன ஆகும்? நான் வந்து ரொம்ப நல்ல பையன், என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா கேக்குறது. செருப்படி கன்ஃபார்ம். செருப்பு பிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி உங்களை யாருன்னே தெரியாது எப்படி ஓகே சொல்லுவதுன்னு கேட்பாங்க. சரிதானே? ஏண்டா நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர். பிசினஸ்லயும் இதே தான் நடக்குது. யாருன்னே தெரியாத ஒருத்தர் உங்ககிட்ட வந்து என் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், இதை வாங்கிக்கன்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த ரோட் சைட் ப்ரொபோசல் மாதிரி தான், ஒன்லி ரிஜெக்ஷன் தான். பிசினஸ்ங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணும். நீங்க ஒரு கிரியேட்டட் வீடியோ அடிக்கடி பாக்குறீங்கடா, சப்கான்சியஸா உங்க மனசுல அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். நீங்க அவங்கள ஃப்ரெண்டா, மென்டரா, ஏன் ஃபேமிலி மெம்பரா கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு ப்ராடக்டா வாங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க நம்புற ஒருத்தர்கிட்ட வாங்குவீங்க, இல்லையண்டா ஃபேஸே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்டயா வாங்குவீங்க? உங்களோட ஆன்சரை சைட்ல கமெண்ட்ல சொல்லுங்க.